வேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. வள்ளிமணிநாதனுக்கு அரோகரா. நம்ம வேலூர் மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலமான வள்ளிமலை திருக்கோயில் தாங்க இது. இந்த ஊரோட பேர் பார்த்திங்கன்னா இனிமேல்பாடி, மேல்பாடியாக மாறிடுச்சு. இந்த மலையோட பேர் பார்த்திங்கன்னா பர்வத ராஜகிரி. அவ்வளோ பெரிய அற்புதமான மலை. இந்த மலைக்கு நம்ம வள்ளி அம்மையோட பேர் பார்த்திங்கன்னா வள்ளிமலைன்னு சொல்லிட்டு இப்போ பெயர் மாற்றமாக இருக்குது. இந்த கலியுலகத்தில் முருகர் பக்தர்களுக்கு நம்ம வேலூர் மாவட்டத்தில் முருகனை வேண்டி தவம் புரிஞ்ச வள்ளி அம்மையை நேரடியாக 6 உருவமாக காட்சி அளித்து மனமுடிச்சிட்டு போன இடம் தான் இந்த வள்ளிமலை. இந்த வள்ளிமலையிலேருந்து திருத்தணியில் போயிட்டு தணிகை மலையில் அவர் கோயில் கண்டு குடி கொண்ட இடம் தான் திருத்தணி. அவ்வளோ ஒரு அற்புதமான கோவில், சூப்பரான கோவில் பாருங்கள். இந்த அற்புதமான கிருத்திகை திருவிழா போக முடியாதவங்க அந்த வீடியோ பார்த்து முருகனை வேண்டி மகிழுங்க. வள்ளிப்பழ சாரல் வள்ளிமலை மேவும் வள்ளிமணவாள பெருமாளே என்கின்ற அருணகிரிநாதனுடைய வாக்கின்படி வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வள்ளிமலை. வள்ளி அம்மையார் அவதரித்த தலம் இந்த தலம். வள்ளி அம்மையார் அவதரித்த தலம். அடுத்தபடியாக தவம் செய்து முருகன் ஆட்கொண்டார் என்கின்றது புராணம். அப்படியாக இந்த வள்ளிமலையிலே வள்ளி அம்பிகையும் முருகப்பெருமானும் திருவிளையாடல்கள் பல புரிந்து அடுத்தபடியாக திருமண கோலத்திலே திருத்தணிகையிலே எழுந்தருளியுள்ளார். இந்த வள்ளிமலையிலே ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற ஆடிகிருத்திகை பெருவிழாவாகப்பட்டது மிகவும் சீரும் சிறப்புமான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்படியாக இந்த ஆண்டும் ஆடிகிருத்திகை நேற்றைய முதல் பரணி காவடி, அடுத்தபடியாக ஆடி கிருத்திகை காவடி. இந்த ஆடிகிருத்திகை முன்னிட்டு இன்று மாலை தெப்பலுற்சவமாகப்பட்டது மிகவும் சீரும் சிறப்புமான முறையிலே ஆன்மீக அன்பர்களும் விழா குழுவினர்களும் ஆலய நிர்வாகத்திலும் கலந்து கொண்டு இந்த தெப்பலுற்சவம் 3 நாள் தெப்பலுற்சவம் முதல் நாளாக இன்றைய அளவிலே கிருத்திகையின் அளவிலே தெப்பலுற்சவம் நடைபெறும். தொடர்ந்து 2 நாட்கள் தெப்பலுற்சவம் நடைபெறும். அப்படியாக பலவிதமான கோரிக்கைகளுடன் பக்த கோடிகள் அவர்களுடைய பிரார்த்தனையுடன் இந்த முருகப்பெருமானை வழிபட்டு எல்லாம் வல்ல ஸ்ரீ வள்ளியம்பிகை மற்றும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் எல்லோருக்கும் கிட்டப்பெற வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்துடன் உலக நன்மைக்காக இந்த தெப்பலோற்சவம் 3 நாட்கள் நடைபெறுகின்றது. அப்படியாக வேலூர் மற்றும் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இப்படியாக பல மாநிலங்களிலிருந்து பக்த கோடிகள் இறைவனை தரிசித்து பல பலன்கள் பெற்றுக்கொண்டு போகின்றார்கள். இந்த ஆண்டும் ஆடிகிருத்திகை பெருவிழாவாகப்பட்டது மிகவும் சிறப்புமான முறையிலே நடைபெறும் என்பதை தெப்பலோற்சவம் நடைபெறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வள்ளி அம்பிகை இச்சா சக்தி என்று சொல்லக்கூடியதான இச்சா, கிரியா, ஞானம் என்று 3 விதமான சக்திகள். அந்த முதலாவதான ஒரு சக்தி இச்சா சக்தி. இந்த இச்சா சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு வள்ளி. இந்த வள்ளி அம்பிகை இந்த இடத்திலே வள்ளி மலையிலே தவம் புரிந்து முருகப்பெருமான் பலவிதமான கோலங்களுடன் இந்த இடத்திலே ஆசை கொண்டு இந்த இடத்திலே மனம் புரிந்தார். இச்சை என்பது ஆசை. இந்த இடத்திலே வரும்போது ஆசையாகப்பட்டது பிரார்த்தனையாக மாறுகின்றது. அப்படியாக இந்த வள்ளி அம்பிகை ஆசைப்படுகின்றால் முதலாவதாக முருகப்பெருமானை. அது ஆசையாக மாறி தவமாகவும் மாறி அடுத்தபடியாக முருகன் இந்த இடத்திலே முருகப்பெருமான் வள்ளி அம்பிகைக்கு மிகவும் பிரசித்தமான ஒரு இந்த வள்ளிமலையிலே பிரசித்தமான ஒரு ஆலயத்திலே முருகப்பெருமான் அவதரித்து இந்த வள்ளியம்பிகையை அவதரிக்க வைத்து அவதரித்த பின்பு முருகப்பெருமான் ஆட்கொள்கின்றார். இந்த இடத்திலே வள்ளிமலையிலே மிக பிரசித்தமான பல இடங்கள்லாம் இருக்கின்றது. வள்ளி ஆயுள் இன்றும் கூட வள்ளி ஆயுள்வாட்டி மண்டபங்கள், மஞ்சள் அரைத்து குளித்த இடம், சூரியன் காணா சுனை என்கின்ற ஒரு பெரிய சுனை. அந்த சுனையிலே சூரிய வெளிச்சம் படாது. அப்படியான ஒரு சூரியன் காணா சுனை என்பார்கள். யானை ரூபத்திலே விநாயகப் பெருமான் பயமுறுத்தியதாக நாம் எல்லாம் புராணம் படித்திருக்கின்றோம். அப்படியாகவும் இந்த இடத்துல அந்த யானையாகப்பட்டது பாறையாக மாறிவிட்டது. அப்படியாகவும் அடுத்தபடியாக திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமியுடைய ஜீவ சமாதியும் ஆசிரமங்களும் இங்கே அமையப்பெற்றுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக பல சித்தர்கள் இந்த இடத்திலே தவம் புரிந்து சித்தியாக இருக்கின்றார்கள் என்கின்றது புராணங்கள். அடுத்தபடியாக கந்தர் அனுபூதி,
கந்த அலங்காரம் என்று சொல்லக்கூடியதான அருணகிரிநாதர் இயற்றிய கந்தர் அனுபூதியிலும் கந்தர் அலங்காரத்திலும் நமது வள்ளிமலையை பற்றி மிகவும் தெள்ள தெளிவாகவும் மிகவும் சிறப்பாகவும் அருணகிரிநாதர் பாடல் பெற்று இருக்கின்றார். அப்படியாக இந்த இடத்திலே வள்ளிமலையிலே யாராக இருந்தாலும் சரி, ஆசைப்படுகின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது பலனாக மாறி நம்மை அடைகின்றது என்கின்றது புராணங்கள்.
இல்லை அவள் தானே எடுத்துகிட்டு போயிடுவேன். வரேன் சார். ஓகேல்ல. தண்ணி நல்லா இருக்கு சார். ஏரி. ஆ இப்படி வந்துரு அது போகாத. நான் நூறாவது நான் படுப்பத்தா ஓகேண்ணா. சரவண பொய்கை